வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்குனர் வசந்த் அவர்களோட இயக்கம் மற்றும் கதையில் செப்டம்பர் மாதம் 2000 வருஷம் செப்டம்பர் 15 2000 வருஷம் ஏஆர் ரஹ்மானோட இசையில் அர்ஜுன், மீனா, ஜோதிகா, லக்ஷ்மி, ரமேஷ் அரவிந்த், நாகேஷ், மணிவண்ணன், ஆதித்யா மாதவ் மற்றும் பலர் நடித்து ஒரு ஃபீல் குட் மூவியாக ஏஆர் ரஹ்மானோட இசையில் வெளிவந்த ரிதம் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பாட்டையும் பிடிக்குங்க. அதை சொல்லிட்டு தான் இந்த படத்தை அந்த ரிவ்யூ ஆரம்பிக்கிறேன். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரில. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா ராஜா ராணியை கொண்டாடலாம். அப்போ பார்த்துக்கிட்டோன்னா 3 முடிச்சை கொண்டாடலாம். மூன்று முடிச்சுனே வருது. மௌன ராகத்தை கொண்டாடலாம். ஆனால் மௌன ராகத்தை பிடிச்சவன் கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். ராஜா ராணி பிடிச்சவன் இந்த படம் பிடிக்கும். ரிதம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த படத்தும் பிடிக்கும். அப்படி தான் அந்த படத்தோட கதை இருக்கும். நம்ம அர்ஜுன் பார்த்துக்கிட்டோன்னா சென்னையிலேருந்து மும்பைக்கு பார்த்துக்கிட்டோன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்துக்கிட்டோம் ஒர்க் பண்ணுறாப்படி, ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணுறாப்படி. அவர் பார்த்துக்கிட்டோன்னா மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது பார்த்துக்கிட்டோன்னா அங்கேயே பார்த்தோன்னா வீடு தங்குறாப்படி, தங்கி வேலை பார்க்குறாப்படி. அவருக்கு பார்த்தோன்னா கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. அதை பின்னாடி காட்டுவாங்க. இப்படி இருக்கும்போது எதார்ச்சியாக பார்த்துக்கிட்டோன்னா ட்ரெயினில் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நாள் போகும்போது நம்ம மீனா பார்க்குறாங்க. மீனா பார்த்த உடனே பார்த்தோன்னா அவங்க வச்சுருக்க புக்கை வச்சு அவங்க இப்போ தமிழ் பொண்ணு அப்படின்ட்டு கரிஞ்சிக்கிட்டு அவங்க பார்த்துக்கிட்டோன்னா அவங்க கூட பார்த்தோன்னா பழக அவங்கள லைஃப்பில் என்ன நினச்சி அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆனது, உங்களுக்கு பையன் இருக்கா அப்படின்னு தெரியும்போது இப்போ உங்களோட ஒய்ஃப் என்ன பண்ண, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ண சொன்னோன்னே அவர் பார்த்தோன்னா ஒரு இது சொல்கிறா. அப்படி என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டோன்னா அப்படி கிடையாது, எனக்கு பார்த்துக்கிட்டோன்னா பையன் கிடையாது, அது என் பையன் கிடையாது, என் மூலியம் வந்த பையன் கிடையாது, என் ஹஸ்பண்டோட பையன். நான் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஊராக லவ் பண்ணேன். அவர் பார்த்துக்கிட்டோன்னா எனக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு தெரியாமல் கல்யாணம் பண்ணோம். ஆனால் என்னோடய கல்யாணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு மாப்பிள்ளை செய்து ஒத்துக்காதனால அவர் பார்த்துக்கிட்டா நாங்கள் தனியாக இருந்தோம். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா உடம்புலாம் பார்க்கும்போது ஊட்டிக்கு போகும்போது ஊட்டிலேருந்து சென்னை வரும்போது ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட இதை முடிச்சிடுறாங்க. ஜோதிகாவுக்கும் அர்ஜுனுக்கும் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு லவ் மேரேஜ், அதாவது அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்க பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இது முறை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்குது. நம்ம அர்ஜுன் பார்த்துக்கிட்டோன்னா இந்த பாம் டிஸ்கஸ் பண்ணுற பாம் ஸ்குவாட் ஒர்க் பண்ணுற அப்படி இருக்கும்போது அவரோட வேலை பார்த்தா அவருக்கு பிடிக்காதனால இவர் பார்த்துக்கிட்டோன்னா ஜோதிகாவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பிடிக்காதனாலும் அவருக்கு பிடிச்சிக்கி அப்படின்ட்டு கொஞ்சம் தயங்கி ஒர்க் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஜோதிகாக்கா நான் வேலையை ஓட்டுறேன் அப்படின்ட்டு அவர் கடைசியாக ஒரு சென்னையில் பார்த்தா பாம்பை ரிவ்யூஸ் பண்ணும்போது ஜோதிகா பார்த்தா ஒரு கல்யாணத்துக்கு போய் கோயம்புத்தூர் கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த கல்யாணத்துக்கு முடிச்சுட்டு வரும்போது வர ட்ரெயினில் அவங்களும் இறந்துட்டாங்க. இவங்க 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. இப்படி இருக்கும்போது மீனாக்கும் அர்ஜுனுக்கும் என்ன உறவு, மீனாவும் அர்ஜுனும் எப்படி பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க, மீனாவும் அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க, காதல் பண்ணுறாங்க, எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. என்ன தான் அந்த கதை பார்த்தா இப்படி இடியாப்ப சிக்கல் மாதிரி இருந்தாலும் படத்தை பார்த்தா மென்மையாக கொண்டு இருப்பாங்க. படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாட்டு, அந்த நதியை நதி சாங்கோடு ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஃபேவரட் சாங்க. அந்த பாட்டு அவ்வளோ இனிமையாக கேட்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எத்தனை பேரை கேட்டிங்கன்னு தெரியல, பாட்டை கண்டிப்பாக கேளுங்க. அந்த பாட்டை வரக்கூடிய வரிகள் அனைத்துமே அற்புதமாக இருக்கும். வைரமுத்து சார் எழுதியிருப்பா. அந்த பாட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் மணிவண்ணன் சார் இன்ட்ரோ, அர்ஜுன் சார் இன்ட்ரோ அப்படியே போயிட்டுருக்கோம். இதில் பார்த்தா மணிவண்ணன் சார் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தா காமெடி பண்ணுவோம். அப்படி இந்த தமிழ்நாடு காமெடி பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் இந்த படத்தில் தான். தமிழ்நாடு காமெடி தெரியுமான்னு கேட்கும்போது அந்த தமிழ்நாடு காமெடி இந்த படத்தில் வரும். அதை பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சொல்லுவா. அப்படி வையாபுரி சொல்லுவா. அப்படி அது தமிழ் நல்ல காமெடியாக இருக்கும். ப்ளஸ் பார்த்துக்கிட்டோன்னா அந்த படத்தில் அர்ஜுனோட நம்ம ஜோதிகாவோட நடிப்பு பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாகவே இருக்குங்க. அந்த படத்தில் அவங்க புதுசு, அதாவது தமிழ் துறைக்கு புதுசுங்கனால அவங்க நடிப்பு பார்த்தா யதார்த்தமாகவும் இருக்கும், பார்க்க அற்புதமாகவும் இருக்கும். அவரோட ஆதித்யாவா ரமேஷ் சார் அவரும் பார்த்தா நல்லா நடிச்சிருப்போம். அப்படி மெயின் கேரக்டர் பார்த்தா நம்ம மீனா அவங்க பார்த்துக்கிட்டோன்னா அவங்களோட நடிப்பை பார்த்தோன்னா கண்ணிலே காட்டியிருப்பாங்க. எந்த அளவுக்கு பார்த்தோன்னா நான் ஒரு இதாக இருப்பேன், நான் பார்த்துக்கிட்டா ஒன்றாவே வந்தாலும் பத்னி தான் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சொல்கிற டைலாக் ஆகட்டும். அதே மாதிரி பார்த்தோன்னா கணவனுக்காண்டி பார்த்துக்கிட்டா தன்னோட இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு தன்னோட ஆசைகள் அடைக்கிட்டு தன்னோட கணவனோட லட்சத்துக்காண்டி பார்த்தோன்னா இருக்கிறதாகட்டும். மாமியார் கூப்பிட்டோன்னே பார்த்துக்கிட்டா
அவங்க போயிட்டாங்களே சரி கடைசி காலத்தில் இது பண்ணிட்டு அவங்களோட சுகத்தெலாம் அவங்களோட இதெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு அவங்களுக்காண்டி போகிறதாகட்டும்னு அதை நடிச்சிருப்பாங்க. இல்லை நாகேஷ் சார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அர்ஜுன் சாரோட அப்பா வந்திருப்போம். அப்படி பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கலையே, கல்யாணம் நடந்தும் வந்து பார்த்துக்கிட்டினா இப்படி இருக்கான கல்யாணம் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அவங்க நினச்சிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேன்னு ஒரு யதார்த்தமான அப்பாவாக நடிப்பில் வந்து பார்த்தோன்னா மனுஷன் பின்னி பிறத்துப்படி. அவரும் வந்து பார்த்தா மீனா வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க சொல்லிவிட்டு முடியாது சொன்னோடனே அதை நாகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதை அர்ஜுன்ட்டு சொல்லி உடஞ்சி அழுகிற சீன்லாம் பார்த்துக்கிட்டினா நமக்கு வந்து பார்த்தா அழுகு வர மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இப்போ நடிச்சிருப்பபடி. இந்த படத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்கள் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச அந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டினா அந்த ஊட்டி ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டினா கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அந்த ட்ரெயினை விட்டுட்டு வரும்போது வர அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் அனைத்து பாடல்களுமே அற்புதமாக இருக்கும். வலியே தனநெல்லியே பாட்டு ஆகட்டும், அதே மாதிரி காற்றே என் வாசல் திறந்தால் சாங் ஆகட்டும், அதே மாதிரி நம்ம மீனாவுக்கும் அரவிந்துக்கும் பாட்டு ஒரு சாங் வரும் அதுவாகட்டும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா இன்னொரு பாட்டு ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க, ஆடிருப்பாங்க. அந்த பாட்டு வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய அனைத்து பாடலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எல்லாத்துக்கும் மேலே பின்னணி இசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் அடிச்சிக்க முடியுங்க. அப்போ வந்து பார்த்தா ஏஆர் ரஹ்மான் சாரோட பீக்கு மனுஷன் பின்னணி இசையில் பெடறது அப்படி. அதுவும் அந்த ஒரு ஃப்ளூட்டை வச்சு ஒரு மியூசிக் கொடுத்து பாருங்க. ஐயோ அப்பப்பா, அதெல்லாம் கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்குங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்காதவங்க ஒரு நல்ல எஃபெக்டோட டிவிடிஎஸ் எஃபெக்டோட இருக்க ஒரு ஹோம் தியேட்டரில் அல்லது நல்ல ஒரு சோனியம் மாதிரி ஒரு நல்ல ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் கேட்டு பாருங்கள். இந்த படத்தில் அந்த மியூசிக்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா மியூசிக்கில் அவ்வளோக்கு எடுத்தப்பட படம். படத்தோட ஒளிப்பதிவும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். படத்தை எடுக்கிற கதையும் வந்து நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே தொய்வில்லாமல் முக்கோண கதையாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமான காட்டியிருப்பாங்க. நம்ம ரம்யா கிருஷ்ணன் ஆகட்டும், நம்ம அர்ஜுன் ஆகட்டும், அர்ஜுன் நடிப்பு சொல்ல மாட்டேன் பாருங்கள். அர்ஜுன் நடிப்பெல்லாம் பார்த்துக்கிட்டினா மனுஷன் அப்போ இருந்த மாதிரி இப்பயும் இருக்கா. அப்படி அவர் நடிப்புகள் பார்த்தா தீனி போட்ட படங்க. அவரை பார்த்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவே காட்டிக்கிட்டு இருந்த படம். இந்த படம் மூலிமா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ஹீரோ, எனக்கு வந்து ரொமான்ஸும் வரும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நடிப்பும் வரும் அப்படின்னு காட்டியபடி அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம ட்ரெண்ட் பண்ணலாம் கொண்டாடி தவறிய படம். ஆனால் இந்த படம் 2000 வந்து 25 பேசிக்கிட்டு இருக்கணுமா, அப்போ பார்த்திங்க இந்த அளவுக்கு அந்த படம் இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கேன்னு. நிறைய பேர் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு டைம் பாருங்கள். மஸ்ட்டு வாட்ச் மூவி. எப்போவுமே வந்து பார்த்தா பார்க்கலாம். முக்கியமாக ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வாங்கிட்டு பாருங்கள். படத்தில் வரக்கூடிய பின்னணி ஆகட்டும், பாடலாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சது, என்ன தோணுச்சு கமெண்ட் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தவங்க என்ன கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படங்கள் டாப்பிலையோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அளிக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்பு, லைக்கு, முழு நேரம் வாட்சிங் டைமில் வந்து பார்த்தா மிகப்பெரிய தளிக்கும். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு செய்வோம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.